வளமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ எடுத்து பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் வாழ்வியல்களை மற்றவங்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியத்திற்கு ஏற்ற அசைவ உணவு என்ன அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நான் எவ்வளோ மருத்துவ குறிப்புகள்லாம் போட்டிருந்தாலும் கூட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்கிட்ட பேசும்போது முதல்ல ஏதாவது விஷயம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த விஷயம் உள்ள போது, சார் இந்த மாதிரி அடல்ட் டாபிக்ஸுக்கு ஏதாவது உணவு இருக்குதா அப்படிம்பாங்க. நான் ஒன்று எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி சொல்லுவேன். பழையபடி வாழைப்பழம், தேங்காய், அதே மாதிரி பசும்பால், இந்த மாதிரி நிறைய பேரிச்சா, அத்தின், இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன். ஆனால் அசைவ பிரியர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அசைவங்களில் சில உணவுகள் இருக்குதே, அதை சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக புது மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்களாம்ல, அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஏதாவது உணவுகளாக இருக்குது அசைவத்தில் அப்படின்ட்டு. கோழி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாட்டுக்கோழி இல்லை, பிராய்லர் கோழி தான். ஆனால் நாட்டுக்கோழி நல்ல உண்மையிலேயே உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தி தாம்பத்திய விஷயங்களுக்கு உதவி பண்ணும். ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை ஒரிஜினல், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது மட்டனில் ஒன்றும் அந்தளவுக்கு ஆண்மை பெண்களுக்கான அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கானன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஹைபிரிட் இல்லாமல் இயற்கையாக வளர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவு தான் மீன். கடல் மீன் சாப்பிட்றவங்களுக்கு தாம்பத்திய விஷயங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இதே பண்ணை மீன் இருக்குது பாருங்கள், இந்த குளங்கள் மாதிரி வெட்டி அதை வச்சு வளர்ப்பாங்க, யூரியா போட்டு கண்ட கழிவுகள்லாம் போட்டு வளர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி கதை தான். அதை சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. எதிர்காலத்துலேயும் பிராய்லர் கோழியோட அதோட மோசமான எஃபெக்ட் இந்த மீனுங்க. ஆனால் கடல் மீன் வருது இல்லையா, அந்த கடல் மீன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்மை விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பெண்களுக்கும் அந்த தாம்பத்திய விஷயங்களுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டும். கடல் மீனில் ரொம்ப பெரிய சைஸ் மீன்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸான மீன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ரொம்ப அளவு பெரிய மீன்கள், அதாவது வேலைக்கூடன்னு சொல்லி வாங்குவாங்க, அப்படியே மீன் ரொம்ப பெருசாக இருக்கும், துண்டு துண்டாக போட்டு அந்த கூறு மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அந்தளவு எஃபெக்ட் கிடையாது. அதுக்கு ரொம்ப பொடி மீனாக இருக்கும், அதுவும் வாங்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் மீனுங்க பார்த்திங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி மீன்களில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அந்த ஒமேகா 3ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெமினாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். ஸ்டெமினா அப்படின்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு தாம்பத்திய விஷயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் தாம்பத்தியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க மதிய நேரத்தில் மீன் சாப்பிட்ணும், இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம். இரவில் நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் இது எளிதில் ஜீரணமாகிற உணவுன்னு. ஏன்னா இரவு நேரத்தில் மீனை சாப்பிட்டா அதுக்கப்புறம் போனால் தூக்கம் தான் வந்துடும், இவங்க போகிற காரியம் அங்கே நடக்காது. அதுக்கான ஒரு விஷயம். அப்போ மதிய நேரத்தில் அந்த மீன் குழம்புலையோ இல்லை வறுத்தோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தாம்பத்தியத்தில் இரவில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்பவும் ஐஸ் வைக்கப்பட்ட மீன்களை சாப்பிடக்கூடாது. கூடுமான வரையிலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட பார்க்கணும். அதனால் கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இது நிறைய சாத்தியம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உள் மாவட்டங்களாக இருந்தால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ அந்த கடல்லேருந்து வருதோ அது டக்குன்னு அந்த பேக்கிங்லேருந்து வருதோ அதையும் உடனே வாங்கிடணும். ஏன்னா கடல்லே ஐஸ் வச்சு தான் கொண்டு வராங்க, அப்படியே கொண்டு வரது கிடையாது. இதனால் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறோமோ, ஏன்னா ஐஸ் வைக்க அதோடைய குவாலிட்டி போயிட்டுருக்கும் இல்லையா, அதோட அந்த சத்துக்கள் குறையும் இல்லையா, அதுக்காக சொல்கிறது. இது அசைவ பிரியர்களுக்கான விஷயந்தான். அதனால் இந்த மாதிரி மீன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தாம்பத்திய விஷயங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.